நிறைய வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் ப்ரமோஷனையே காணோம், சம்பள உயர்வையே காணோம். இல்லை நான் தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன், இதுக்கு அடுத்த லெவலில் போகலான்னு நினைக்கிறேன், போகவே முடியல, அப்படியே இருந்த இடத்துலையே இருக்கோம் ஐயா அப்படின்ற மாதிரி சிலருக்கு யோசனை ஓடும். அப்போ நீங்கள் என்ன தொழில் இருந்தாலும் அந்த தொழிலினுடைய அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறது, அது வேலையாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுங்கிறது எல்லாத்துக்குமான எதிர்பார்ப்பு. இது ஜாதகத்தில் எப்போ நடக்குங்கிறதே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது கோச்சார குரு லக்னத்துக்கு 5ஆம் இடம், சார் லக்னத்துக்கு ராசிக்கு இல்லை, லக்னத்துக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 ஸ்தானத்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான அமைப்பு, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அமைப்பு வரும். இதில் ஏதாவது ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா அதில் தடை வரும். சரியா? ஆனாலும் இப்போ 5ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்துச்சுனாக்கா 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம், 7ஆம் இடம், இதில் அந்த குரு பார்வை கிடைக்கிறப்ப பிக்கப் ஆயிரும். அதே மாதிரி கோச்சார குரு அங்கே உட்காந்தாலும் அந்த டைம்லையும் பெரிய அளவில் டெவலப் ஆவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் லக்னத்துக்கு எடுத்துகிட்டு பாருங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும் ராசியை பார்க்குறதுங்கிறத விட. அப்போ ராசிக்கு இந்த இடத்த பார்த்தா டெவலப் இருக்காதானா? கண்டிப்பாக இருக்கும்.